வேலையிலே ஒன்லி பிலீவ் என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் விசுவாசத்தோடு அதை பாடுவோம். தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தோடு பாடலை பாடுவோம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றில் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரர்களால் விளங்கப்படுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் அன்பிடிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதெடுப்பு பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கணத்திலும் கனகனத்திலும் துர்க்கிருத்தியிலும் நற்கிருத்தியிலும் எத்தனை எண்ணப்பட்டாலும் நிசஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுது சந்தோஷப்படுவர்களாகவும் கருத்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடவர்களாகவும் எங்களை விளங்கம் பண்ணுகிறோம். பொருந்தீரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 யாராவது சத்தமா வாசிக்க முடியுமா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய சாலமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். செய்தியுடைய தலைப்பு கவர்மெண்ட் உட்காருவோம். செய்தியுடைய தலைப்பு பொசஸிங் ஆல் திங்ஸ், சகலத்தையும் உடையவர்களாக இருத்தல் என்ற தலைப்பிலே, பொசஸிங் ஆல் திங்ஸ் என்ற தலைப்பிலே, சகலத்தையும் உடையவர்களாக இருத்தல் என்ற தலைப்பிலே தேவனால் நிரூபிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரமிழாம் அவர்களால் 1962 மே 6ஆம் தேதி பிரமிழாம் கூட அதில் கொடுக்கப்பட்ட செய்தி. வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளோடு தேவன்தாமே அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை கூட்டி வழங்கத்தக்கதாக நாம் நின்ற வண்ணம்
தலைவணங்கி தேவனாகி கர்த்தரை நோக்கி ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த திருமை பொருந்திய பரலோகத்திலாவே இந்த உயிர் தெழுந்து ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காய் கோடான கோடி சோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய நித்திய அன்பு முந்திக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய திரைக்கூட்டும் கிருபை, ஆச்சரியமான கிருபை, வியக்கத்தக்க கிருபை, ஆண்டவரே அதிசயமான கிருபை, விசேஷித்த கிருபை முந்திக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தகப்பனே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆண்டுடைய ஜீவ புஸ்தகத்திலே அடியுடைய பெயர்களெல்லாம் நித்திய ஜீவனுக்கு என்று என்னுடைய வேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினால் இந்த தகப்பனே ஜீவார்ப்பத்தை விட்டு தாங்க ராஜா. அதை நாங்கள் புசித்து பலத்தின் மேல் பலமடைந்து மகிமையின் மேல் மகிழ்வடைந்து ஏனோரை போல எளியாவை போல நாங்கள் பரலோகத்துக்கு நடு ஆகாயத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நாங்கள் பூர்வமாய் உங்களை சந்திக்க ஆட்டுக்குடியனுடைய கல்யாணத்திலே தகப்பனை போல கலந்து கொள்ள நித்திய காலமாய் உங்களை ஜீவிக்க ஆயிரம் அரசாட்சியில் மூணு கலந்து கொள்ள நித்தியகாலமாய் மூணு ஆளுகை செய்ய சிறுமதி ஆசீர்வதிங்க. அருமையான பேருக்காய் சௌகரி பேருக்காய் செல்கிறோம். உடல் குடியக்காரன் சௌகரி பேருக்காய் செல்கிறோம். சபையார் அனைவருக்காய் செல்கிறோம். வயசான தாய்மார்கள், தந்தைமார்கள், வாலிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், சண்டை கிளாஸ் ஆசிரியர்கள், பிள்ளைகள் எல்லாருக்காய் செல்கிறாங்க. உலக வேண்டும் இந்த வருகைக்காய் காத்திருக்கிற பரிசுத்தவான்களோடு அதிகாரிகளை ஒளிவித்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆசீர்வாடும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செல்கிறோம். வருகைக்கு சிறுமந்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஒவ்வொரு நம்முடைய தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாய் சிறுமந்தையின் தேவைகளை சந்திக்கும்படியாய் செல்கிறோம். ஒரு குலமொன்றுக்கு வாழப்படிக்க மீட்டுக் கொள்ளும்படியாய் சிறுமந்தையில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குலம் விடாதபடிக்கு மீட்டுக் கொள்ளும்படியாய் பரிபூர்ணப்படுத்தும்படியாய் வைக்கப்பட்ட நாடுகள் முத்திரை போடும்படியாய் உண்மை போல மாற்றும்படியாய் உடைய வருகை என்று ஆயத்தப்படுத்தும்படியாய் செல்கிறோம். நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், நேற்றும் மீண்டும் என்று வார்த்தையில் மாறாதவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைப்படுத்திய நாமத்தில் தாழ்மையோடு ஒரு மனப்பட்டு செல்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருங்க. possessing all things எல்லாம் உங்களுடைய விளவு செய்தியில தெரிவித்து சொல்லுகிறார். 7 முத்திரையில 115வது பாராள சொல்றார். எடுத்தா சத்தமா யாராவது வாசிக்கலாம். விளவு செய்தி. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. மத்தேயு 5:5 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மலைப்பிரசங்கத்திலே. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5:5 மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் திருவசி தெளிவாக விளக்குகிறார். சாந்தம் உள்ளவர்களும் தாழ்மை உள்ளவர்களும் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று விளவு செய்தியில 115வது பாராவிலே திருவசி குறிப்பிடுகிறார். அது சரி, சாந்த குணமுள்ளவர்களும் தாழ்மை குணமுள்ளவர்களும் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கூறியுள்ளார். போதும் போதும், கடைசி வரி படிக்கிறேன். ஆனால் பூமி சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் சாந்த குணமுள்ளவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போஸ்தலர் 2:38-39 படி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உண்டாகிறது என்று சொன்னார். தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் விசுவாசிகளுக்கு தான் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார் தெளிவாக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேரோ, கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சியாதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் மெல்கிசேதேக் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே. அன்றைக்கு ஆபிரகாமை சந்தித்தார். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து மெல்கிசேதேக் அவர்தான். அவர் யார் இந்த மெல்கிசேதேக் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் கர்த்தராகிய ஆண்டவர் தான். யெகோவா தேவன் தான். பழைய ஏற்பாடு யெகோவா தான், புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து. ஒரே தேவன் தான். கர்த்தராகிய தேவன் தான்
கர்த்தராகிய ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் அவனை சந்தித்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அவருக்கு எல்லாருக்கும் தசமாக கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். மல்கியா 3:10 நாம் பார்க்கிறோம். மல்கியா 3:10 என்ன சொல்லுன்னு பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமானங்கள் எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இதன் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வச்சிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை கேளுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கு. எல்லாம் உங்களுடைய என்று பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21, 22, 23 பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக எல்லாம் உங்களுடையது. எல்லாம் உங்களுடையது. பவுலாயிலும் அப்பொல்லோவாயிலும் கேபாவாயிலும் உலகமாயிலும் ஜீவனாயிலும் மரணமாயிலும் நிகழ்காரியங்களாயிலும் வருங்காரியங்களாயிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். மரணம் கூட நமக்கு சொந்தமா? ஆமா, மரணம் கூட நம்மளுக்கு ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அதான் பவுல் சொல்றாரு. அவர் தலையை வெட்ட முற்பட்ட போது பவுல் என்ன கூறினார் என்றால், மரணமே உன் கூலியங்கே, பாராதமே உன் செயலுங்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெயப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார் என்று அறைவு கொடுத்திருக்கார் பவுல். மரணம் கூட நம்ம மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நானே வீட்டிலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றும் மறியாமல் இருப்பான். பரிசுத்தவான்களுக்கு மரணமே கிடையாது என்று திருவிசை குறிப்பிடுகிறார். வேதம் குறிப்பிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கிரயத்திற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ரட்சிப்புக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், மீட்புக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக, வைத்தியராக, மெய்ப்பனாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்கி அவர் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது, ரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாக பிறந்தவர்கள். தேவனாக பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செயல். முதலாம் முத்திரை 383வது பாராட்ட சொல்றார். குறிச்சு வச்சுக்கோங்க. முதலாம் முத்திரை 383வது பாரா. சத்தமா வாசிங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. பரிதாப நிலையில் உள்ள என் குருட்டு நண்பனே, உனக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். உலகம் பணியத்தின் மூலம் ஜெயிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக மாத்திரமே அது ஜெயிக்கப்படும். மறித்தாலும் பரவாயில்லை என்ற தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கும். வீரமுள்ள மனிதர்களை தேவனுக்கென்று அனுப்புங்கள். அவர்கள் மாத்திரமே அவருக்காக ஜெயிக்க முடியும். உலக தோற்றத்துக்கு முன்பு ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்தில் பேசப்பட்டவரே ஜெயிப்பார்கள். அதை கேட்பார்கள். மனத்திற்கும் அதற்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை. முதலாம் முத்திரை 33வது பாரா. குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம். இருந்தால் நீங்க மறுபடியும் நீங்க நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாம் முத்திரை 33வது பாரா. குறிச்சு வச்சுக்கோங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டு எழுதப்பட்டது. இந்த புஸ்தகம் வேத புஸ்தகம், பைபிள்ங்க. இந்த புஸ்தகம் வேத புஸ்தகம்.
உலக தோற்றத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. கிறிஸ்துவும் ஆட்டுக்குட்டியானவராக உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்டார். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டன. அப்பொழுது அது முத்திரிக்கப்பட்டு விட்டது. 7 முத்திரைகளை இப்பொழுது திறந்து, இப்பொழுதோ அதில் யாருடைய பெயர்கள் உள்ளன என்பதை குறித்த யாவும் வெளிப்படுகின்றது. என்ன மகத்தான காரியம் என்று குறிப்பிடுகிறார். ஆபிரகாமோடு வந்த லோத்து, அவருடைய சகோதரிய மகன் லோத்து பிரிந்து போன பிறகு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு நீ கால் வைக்கும் இடமெல்லாம் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன், உன்னுடைய சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கை சந்தித்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ராஜாக்களை முறியடித்து சகோதரன் லோத்து சிறைப்பட்டு போனவன அந்த சகோதரனையும் அவன் குடும்பத்தையும் மீட்டு கொண்டு வருகிறார் ஆபிரகாம். தன்னோடு கூட இருந்தவர் உடன் வேலையாட்கள் 318 பேரை அழைத்து கொண்டு போய் யுத்தம் செய்து ராஜாக்களை எல்லாம் முறியடித்து வெற்றி எடுத்து ஜெயம் கொண்டு கிறிஸ்துவுக்கு நிலநாட்டமாக எல்லாவற்றையும் ஜெயித்து ஆபிரகாம் வெற்றி எடுத்து தேவன் தாமே ஆபிரகாமோடு கூட சென்று யுத்தம் கற்றுடையது ஜெயம் கர்த்தராலே வரும். கர்த்தர் தாமே வெற்றி எடுத்து திரும்பி வரக்கூடியதாக செய்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். மெல்கிசேதேக்கை சந்தித்து வானத்தை பூமியை உண்டாக்கின ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, புறசாதி மனவாட்டிக்கு அந்த ஆசீர்வாதம் அல்லது நாம் பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், கிருபையின் மூலமாய் தகுதியற்ற நமக்கு தேவன் அந்த நித்திய ஜீவனை இலவசமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 பவுல் சொல்லுகிறார். இதை பிளவு செய்தியிலே திருவிழி குறிப்பிடுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. எபேசியர் 1ஆம் அதிகாரம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, விசுவாசிகளான பிறகுதான், விசுவாசிகளான போதுன்னு தமிழ் வேதாந்தப்படும் பிறகு, விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். அடுத்த வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். கர்த்தர் தான் நம்முடைய சுதந்திரம். ஆமென். உலகம் 3:24 சொல்கிறார், கர்த்தரே என் பங்கு என்னுடைய ஆத்மா சொல்லும் என்று சொல்கிறார். சங்கீதம் 16 சொல்கிறார், கர்த்தரே என் சுதந்திரம், தேவரே என் சுதந்திரத்தை பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார். என்னாகும் 12 சொல்கிறார், நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் தான் நம்முடைய சுதந்திரம். நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்கு நாம் சுதந்திரவாளி, நித்திய ஜீவனுக்கு நாம் சுதந்திரவாளி, ரட்சிப்புக்கு நாம் சுதந்திரவாளி, மீட்புக்கு நாம் சுதந்திரவாளி, அன்புக்கு நாம் சுதந்திரவாளி, ஜீவனுக்கு நாம் சுதந்திரவாளி. ஆவிக்குரிய கனிகள் 9, அந்த 9 கனிகளுக்கு நாம் சுதந்திரவாளி என்று திருவிசை செய்தியை குறிப்பிடுகிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இவை எல்லாம் ஆவின் கனிகள் 9க்கும் நாம் சுதந்திரவாளிகள். இதை நாம் கடையில் வேலை வந்து வாங்க முடியாதுங்க. கர்த்தர் கிருபையாக மனவாடியை கொடுக்கிற ஈவு ஆவியின் கனியோ, அந்த 9 கனிகளை தேவன் மனவாடிக்கு ஈவாக கொடுக்கிறார். நல்ல மரம் கெட்ட கனிக்கூடாது, கெட்ட மரம் நல்ல கனிக்கூடாது, கனிகளினால் அறிவீர்கள். என் பெரிய சேனையாகிய பெரிய பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்கள் வெட்டுக்கிளிகளும் அந்த முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அழிப்பேன் என்று மனவாட்டி மரம் திரும்ப அழிக்கப்படும் என்ற செய்தியை சொல்கிறார். ரெஸ்டரேஷன் ஆஃப் தி பிரைவேட் ட்ரீ, அதில் நாம் இறந்து போன எல்லாத்தையும் திரும்ப அழிக்கும்படியாக கர்த்தர் திருவிசி அனுப்பி வார்த்தையை திரும்பவும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்து மனவாட்டி மறுபடியும் மனவாட்டி மரம் வளர்ந்து கிறிஸ்துவனுடைய கனியை கொடுக்கத்தக்கதாக அந்த 9 கனிகள் மனவாட்டி மனதிலே காணப்படத்தக்கதாக திரும்ப அழைத்திருக்கிறார். நாம் சந்தோஷத்துக்கு சுதந்திரவாளி, சுதந்திரவாளி, சமாதானத்துக்கு சுதந்திரவாளி, சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக்கு வருவார்கள் என்று அவர்
ஆபிரகாமே, உன் சந்ததியார் பகைவருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள், உன் சந்ததிக்கு ஒரு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே ஆதியாகமம் 22:15 வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் பேரிலே ஆணையிட்டார், உன் சந்ததியார் பகைவருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தன் பேரிலே ஆணையிட்டார். எல்லாம் உங்களுடைய சார்ந்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாவற்றுக்கும் நாம் சுதந்திரவாளிங்க. அது கர்த்தருடைய கிருபை. தகுதியற்ற நமக்கு தேவன் கொடுத்த கிருபை. தேவனை வித்தியாக முந்திக் கொண்டது. எப்படி ஒரு குடிகாரன், ஒரு பெரிய ஐஸ்வர்யனுடைய மகன் குடிகாரனாக இருந்தாலும் அந்த சொத்தெல்லாம் அந்த குடிகார மகனுக்கு தான். அதே போல ஒரு காலத்துல அக்கிரமம் பண்ணினாலும் பாவம் பண்ணினாலும் மத்து போயிருந்தோம், தகுதியற்றவர்களாக இருந்தோம். தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சீர்காலத்தின் ஆவியை நாம் பெற்ற பிறகு எல்லாத்துக்கும் நாம் சுதந்திரவாளியாக மாறும். நம்முடைய தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய ஐஸ்வர்யவான், எல்லாத்தையும் படைத்தவர். நாம் கண்களினால் காண்கிற எல்லாத்தையும் சுதந்திரவாளி. தெய்வீக சுகத்துக்கு நாம் சுதந்திரவாளி. ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தெய்வீக சுகத்தை கர்த்தர் செய்து முடித்தார். நம்முடைய மீட்பு, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய தெய்வீக சுகத்தை எல்லாம் சம்பாதித்தார். கல்வாரி சிலுவையிலே தேவன் செய்து முடித்தார். தெய்வீக சுகத்துக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு நெருங்கின சகோதர சகோதரிகள் வியாதிப்பட்டிருந்தால் நாம் அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு நேரடியாக பேசி அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பி, நான் வானத்திலும் பூமியில் சுதந்திரவாளி, நான் கிறிஸ்துவுடைய குமாரன், உன்னை என்னுடைய சகோதரை தொடர்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, என்னுடைய சகோதரி தொடர்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வருகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உன்னை கடிந்து கொண்டு பாதாளத்துக்கு அனுப்புகிறேன், வியாதி அப்பாலே போ என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு என்று செய்தி சொல்கிறார். எப்படி ஆபிரகாமுடைய சகோதரிய மகன் லோத்தில் சிறைப்பட்டு போன போது ஆபிரகாம் அவனுக்காக போராடி ஜெயங்கொண்டு அவனை சிறை விடுதலையாக்கி கொண்டு வந்தான். அதே போல நீங்களும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் செய்து அவரை விடுதலையாக்கி கொண்டு வர, மறுபடியும் அவரை தெய்வீக சுகத்துக்குள் கொண்டு வர தேவன் உங்களுக்கு அதிகாரத்தையும் உரிமையை கொடுத்திருக்கிறார். சிறுமந்தையை பயப்படாதே, பயத்தையும் தோல்வி கொடுக்க நான் வரவில்லை, அன்பையும் தைரியத்தையும் திறமையையும் வல்லமையையும் தலைமையும் அதிகாரத்தையும் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். நீ பேசு, அதை நான் நிறைவேற்றுகிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை எடுத்திருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக உங்களுக்கு செய்யப்படும். எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு தான் நினைவுகிறார். ஆனால் அதை பெறுவதற்கு நாம் போராட வேண்டும். தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்துக்கொண்டு நாம் சத்துருவோடு போராட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இதை செய்ய 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிங்க, சத்தமா குறிச்சிட்டுக்கோங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன்னுடைய சரீரத்தில் நீ சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தேவனுடைய அன்பான சீசன் அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யூதா அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க சத்தமா. என்ன எழுதுகிறார் பாருங்க. பிரியமானவர்களே, மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, இதுல ரோமர் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, குறிச்சிட்டு போங்க. எஸ்பிரேஷன் பார்த்தோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அதை சொல்கிறார். நாம் அதை போராடி தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். எபேசியர் 6 சொல்கிறார், தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் போராட வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. விசுவாசங்களின் கிழத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய ஆவியின் பட்டயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நீதி என்று மாற்றத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சர்வாயுதத்தை தெரிந்து கொண்டு அவரை போராட வேண்டும் என்று அங்கே பவுல் எழுதுகிறார்.
இங்கே சொல்றாரு 17ஆம் பக்கம், எல்லாம் உங்களுடையது, சகலத்தை உடையவர்களாக விளக்கப்படுதல் என்ற செய்தியில ஆபிரகாம் உடைய ஒரு பாகம் தான் சாரா அவருடைய மனைவி. ஆபிரகாமை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது ஆபிரகாம் மாத்திரம் அழைக்கிற, சாராவையும் அழைத்தார் பெருமையாக. ஆபிரகாம் 75 இருக்கும்போது, குழந்தை இல்லாத இருந்த போது தேவன் திரும்பியாக அழைத்தார். உன் இனத்தையும் உன்னுடைய சந்ததியை விட்டு நீ வேறு பிரித்து வா என்று அழைத்தார். வேறு பிரித்து வந்தார் ஆபிரகாம். உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்படியா உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அது தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விசுவாசித்தான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய ஒரு பாகம் தான் சாரா அவனுடைய மனைவி, அவளையும் ஊழியத்துக்கு அழைத்தார். கிறிஸ்துவுடைய ஒரு பாகம் தான் மணவாட்டி. கர்த்தர் கிறிஸ்துவை அழைத்த போது மணவாட்டியும் ஊழியத்துக்கு என்று அழைத்தார். நான் கிறிஸ்துவின் ஒரு பாகமாக இருந்தோம். உலக தோற்றத்திற்காகவே அவருடைய விழாவின் ஒரு பாகமாக விளையாடுகளை நாம் இருந்து எடுக்கப்பட்டவர் தான் மணவாட்டி. கிறிஸ்துவனுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்டவர் தான் மணவாட்டி சபை. அவருடைய எலும்புக்கு எலும்பும், மாம்சத்துக்கு மாம்சமும், ரத்தத்துக்கு ரத்தம் உடையவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவனுடைய ஒரு பாகமாக இருந்தோம். நாமும் தேவன் ஊழியம் செய்யும்படியாக நம்மையும் தேவன் மணவாட்டியின் திரும்பியாக அழைத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது சாராள் நகைத்தால், அவிசுவாசப்பட்டால், சாராளை கர்த்தர் கொன்று போட்டிருக்க வேண்டும். ஆபிரகாமிலிருந்து சாராளை மன்னித்தார் என்று செய்தியில் சொல்லுகிறார். அவள் அவனுடன் உடன்படிக்கையில் இருந்தார். ஆனால் சாரா ஆபிரகாமின் ஒரு பாகமாக இருந்தார். எனவே அவனுடன் செல்ல வேண்டியவராயிற்று. எனவே ஆபிரகாமின் பாகமாக இருந்த சாராளை அவர் கொல்ல முடியவில்லை. ஏனெனில் இருவரும் ஒருவரே. அடுத்த பாரா 42வது பாரா, 41, 42வது பாரா, 17ஆம் பக்கம். அது இன்றைக்கு நம்முடைய நிலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. நாம் அபாத்திரர், தகுதியற்றவர்கள், பாவம் செய்ததனால் மரணத்துக்கு பாக்கிறர். ஆனால் தேவன் நம்மை கொல்ல முடியாது. ஏனெனில் நாம் கிறிஸ்துவின் ஒரு பாகமாக இருக்கிறோம். அது கிருபையினால் உண்டான ஒன்று. நாம் கிறிஸ்துவுடன் ஒன்றுபட்டிருக்கிறோம். என்ன அழகான கருத்தல்லவா! நாம் பாவங்களை செய்யும் போது உடனே நாம் தவறு செய்து விட்டோம் என்று அறிக்கை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தேவன் நம்முடைய உயிரை எடுத்துக் கொள்வார். நம்முடைய ஸ்தானத்தில் ரத்தம் பதிலளிக்கிறது. தேவன் அந்த ரத்தத்தை கடந்து வர முடியாது. பாருங்கள், அவரால் அப்படி செய்ய முடியாது. ஏனெனில் அவர் அப்படி செய்வதில்லை என்று வாக்களித்திருக்கிறார். எனவே அவர் தமது வாக்குறுதியை மீற முடியாது. தேவன் அதற்கு கட்டுப்பட்டிருக்கிறார். அவரால் தமது வாக்குறுதியை மீற முடியாது. அவர் ரத்தத்தின் மூலம் அதை வாக்களித்து அதை விசுவாசிப்பவர் அனைவரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த வாக்குறுதியை அவர் மீற முடியாது. யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை படிங்க. 44, 45. யோவான் 6. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அவர் தான் இருக்கிறார், நீதிமானாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார், நம்மை ரட்சிக்கிறார். திருமையாக நம்மை நீதிமானாக்கி பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி நம்மை 3வது இழுப்புக்குள்ளே பரிபூர்ணத்துக்குள்ளே இருக்கிறார். என்னை அனுப்பின பிதா அவரை இழுத்துக் கொள்ளாவிட்டால் எனக்கு வர முடியாது என்று அவர் சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. எல்லாம் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று, எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்கிறார். இன்னொரு சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஜீவாப்பம் நானே. 47ஆம் வசனம் சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 47ஆம் வசனம் படிங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசத்தை துவங்குகிறவர் இயேசு கிறிஸ்து, முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசமானது தெய்வீக சுகம் அளித்தலின் அச்சாரமாக இருக்கிறது. தெய்வீக சுகம் உயிர்த்தலின் அச்சாரமாக இருக்கிறது. தெய்வீக சுகம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அச்சாரமாக இருக்கிறது. பவுல் விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடினான் என்று நான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கிறோம். சத்தமா வாசிங்க, குறிச்சிட்டு போங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம்
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் இன்று முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். கர்த்தர் நாளிலே எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் எனக்கு மாத்திரமல்ல, பவுல் சொல்றார், எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். நம்முடைய சகோதரர் வில்லியம்ஸ், வேலச்சே வில்லியம்ஸ் 81 வயது கிறிஸ்துவுடைய வெற்றியடைந்தார். கடந்த வாரத்திலே புதன்கிழமை இரவு அவர் நல்ல போராட்டத்தை போராடினார். விசுவாசத்துக்காக விசுவாசத்தை காத்து கொண்டார். நாம் போராட முடியாத தேவன் நடத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு அங்கமும் நாம் போராடிதான் அதை ஜெயிக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, தீர்மானமாக இருக்கிறது. அவர் விசுவாசத்தை காத்துக் கொண்டார். நீதியின் விருதுகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார். 5ஆம் முதலில் திரும்பி சொன்னது போல அவர் 6வது பரிமாணத்திலே வாலிப சகோதரனாக ஆவிக்குரிய சரீரத்திலே பரிசுத்தவான்களோடு அவர் இளைப்பாறை கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வெற்றியடைந்த பரிசுத்தவான்கள் இளைப்பாறை கொண்டிருக்கிறார். பரிசுத்தவானுடைய மனமும் அவருடைய பார்வைக்கு அருமையானது. கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பேசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் 6வது பரிமாணத்திலே பரிசுத்தவான்கள் இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள் என்று 5ஆம் முத்திரையிலே நாம் வாசிக்கிறோம். 90 வயசுல ரசிக்கப்பட்ட ஒரு தாயார் வாலிப சகோதரியாக அருமை சகோதரியை தீர்க்க திசையை கட்டி தழுவி வாழ்த்தி, உம்மால் நான் இந்த செய்திக்குள்ள வந்தேன் என்று பாராட்டி பேசுறாங்க. அதை முன்னிலை தொழில வாசிக்கலாம். 5ஆம் முத்திரையில வாசிக்கலாம். 5ஆம் முத்திரையில சொல்றாரு திருவேசி. 6ஆம் முத்திரையில திரும்பி அப்பால் எடுக்கப்பட்டு அவரை யோசுவாவும் காலேபும் எப்படி கானானுக்குள்ள போய் திராட்சை பழங்கள் ஆமென். அவளும் மற்ற பெண்களைப் போலவே இருந்தாள். எஸ், அவள் தன் கரங்களால் என்னை சுற்றி என்னை தழுவி, அங்க பாவம் செய்ய முடியாது. ஆவிக்குரிய சரீரம். என் அருமை சகோதரனே என்று கூறி என்னை நோக்கி பார்த்தாள். என் அருமை சகோதரனை நோக்கி பார்த்தார். என்னை ஒரு தூதனைப் போன்று காணப்பட்டாள் என்று நான் எண்ணினேன். அவள் கடந்து சென்றாள். அந்த சத்தம் என்னிடம், அவள் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டது. யார் என்று தெரிகிறதா என்று கேட்டது. இல்லை, என்னால் அவளை அடையாளம் கண்டு கொள்ள இயலவில்லை என்றேன். அதற்காக அவள் 90 வயது கடந்த பிறகு 90 வயது கடந்த பிறகும் கூட அவளை நீ கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்தினாய். அவளை நீ கிறிஸ்துவினிடம் வழிநடத்தினாய். ஆகவே அவள் உன்னை அதிகம் மதிக்கிறாள் என்றது. அந்த அழகிய பெண் 90 வயது கடந்தவளாய் என்றேன். ஆம், அவள் இனி ஒருபோதும் வயது சென்றவளாக மாறுவதில்லை. ஆமென். ஆகவேதான் அவள் அருமையான சகோதரியை என்று அழைக்கிறாள். வாலிப சகோதரியாக வாலிப சகோதரியான ஆவிக்குரிய சரீரத்தில் இளைப்பாறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அருமை சகோதரன் வில்லியம்ஸ் அவர்கள் 20 வாலிப சகோதரனாக ஆவிக்குரிய சரீரத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடினார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட மாட்டார். புதன்கிழமை ஆராதனைக்கு அவர் வேலைச்சேரியிலிருந்து பஸ்ல வந்து இங்கிருந்து பஸ்ஸுக்கு நடந்தே போய் பஸ் ஏறி போவார். அருமையான சகோதரர். நீதியின் பஸ்ல அவங்களுடைய பாக்கியவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவார்கள். தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். நான் கொடுக்கும் தண்ணீரை ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது நித்திய ஜீவகாலமாய் ஊருக்கு நீரூற்றாய் ஊறிக்கொண்டே இருக்கும். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் புரண்டு ஓடும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியை குறித்து அப்படி சொன்னார் என்று நான் பார்த்தோம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நித்திய ஜீவனுக்கு நாம் சுதந்திரவாளி, ரட்சிப்புக்கு சுதந்திரவாளி, தெய்வீக சுகத்துக்கு சுதந்திரவாளி, மீட்புக்கு சுதந்திரவாளி, இந்த பூமிக்கு சுதந்திரவாளி. அது மாத்திரமல்ல, நாம் காண்கிற எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி. காணக்கூடாத பரலோகத்துக்கும் நாம் சுதந்திரவாளி. காண்கிறவைகள் காணக்கூடாதவைகள் நித்தியமானவைகள், காண்கிறவைகள் அநித்தியமானவைகள். காண்கிறவைகளுக்கும் நாம் சுதந்திரவாளி. காணக்கூடாத அநித்தியமாயிருக்கிற, அதாவது நித்தியமாயிருக்கிற, காணப்படாத நித்தியமாயிருக்கிற பரலோகத்துக்கு நாம் சுதந்திரவாளி. சிங்காசனத்துக்கும் நாம் சுதந்திரவாளி. நான் செயல்பட்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல செயல்படுகிறவன் எவனோ அவனோட என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடன் கூட உட்கார்ந்தபடிக்கு அறிவு செய்வேன். லவோதிக்கா சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். 1ஆம் முத்திரை 154வது பாரா பிரிச்சுக்கோங்க, சத்தமா படிங்க. இயேசுவும் கிறிஸ்துவையும் உலகத்திலுள்ளவைகளையும் அந்திகிறிஸ்துவையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிற சகோதரன் சகோதரியர் யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல, நான்
நான் ஜெயம் கொண்ட பிதான் சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்படுத்தி அருள் செய்வேன். சிங்காசனத்துக்கு நாம் சொந்தவாளி, பரலோகத்துக்கு நாம் சொந்தவாளி, காணக்கூடிய காரியங்களுக்கு சொந்தவாளி, காணப்படாத நித்தியமான காரியங்களுக்கு நாம் சொந்தவாளிகளாக இருக்கும்படி கர்த்தர் கிருபையாக நாம் மனவாட்டி அடைத்தார். இது கிருபையினால் உண்டானது. கிருபை, கர்த்தருடைய கிருபை முந்திக் கொண்டது, தேவனுடைய நித்திய அன்பு முந்திக் கொண்டது. உலக தோற்றத்துக்கு முன்னாலே தேவன் நம்மை முன்குறித்தார். அதான் எபேசியர் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய சத்தமா வாசிங்க, குறிச்சுக்கோங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கருவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்து விட்டார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்து விட்டார். எவர்களை முன்குறித்தாரோ கிருபையாக அழைத்து இருக்கிறார். கிருபையாக அழைத்தவர்களை நீதிமன்றாக்கி பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி மகிமைப்படுத்தி இருக்கிறார். எவர்களை நீதிமன்றாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை முந்திக் கொண்டது. பிரியமானவர்களே, 4ஆம் முத்திரை 306வது பாரா குறிச்சுக்கோங்க. 4ஆம் முத்திரை 306வது பாரா. அவன் மங்கின நிறமுள்ள குதிரை மேலேறி ஜனங்களை கூட்டி சேர்க்கிறான். அவன் முதலாவது வெள்ளை குதிரையில் வந்தான். அவனை ஜெயிக்கத்தக்கதாக அந்த சிங்கத்துக்கு ஒப்பான வல்லமை அனுப்பினார், வார்த்தை அனுப்பினார். அங்கே பவுல், இரேனியஸ், யோவான் போன்ற வார்த்தையை உடைய பரிசுத்தவான்களை அனுப்பினார். அவனை ஜெயிக்கத்தக்கதாக அவன் சிவப்பு குதிரை மேல் சவாரி செய்து 6,80,00,000 பரிசுத்தவான்களை கொண்டு போட்ட போது அவர்களை ஜெயிக்கத்தக்கதாக காலக்கொப்பான வல்லமை அனுப்பினார். வெள்ளம் போல சத்துரு வரும்போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மூலமாக கொடியேற்றுவார். அடுத்து அவன் கருப்பு குதிரை மேல் சவாரி செய்து அவனை ஜெயிக்கத்தக்கதாக லூத்தர் வெஸ்லி அனுப்பினார், சீர்திருத்தக்காக அனுப்பினார். இன்றைக்கு அவன் மஞ்சள் நிறமுள்ள குதிரைகளை சவாரி செய்து கொண்டு வருகிறான். இந்த 3 நிறமும் காந்த குதிரை தான் மஞ்சள் நிறமுள்ள குதிரை. எட்டர்னல் செப்பரேஷன், தேவனத்தின் நித்திய பிரிவினை, மரணத்தை கொண்டு வருகிற குதிரை. அவனை ஜெயிக்கும்படியாக பறக்கும் கழுதை தேவன் அனுப்பினார், வாக்கி அனுப்பினார். அதனாலதான் இந்த சிறுவை சொல்றாரு பாருங்க. மஞ்சள் நிறம் குதிரை மேல் அவன் வருகிறான். மங்கின நிறமுள்ள குதிரை மேலே ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். சபை பிரமாணங்கள், மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகள், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று மார்க்கு 7 சதுசேயர் பரிசேயரை கடிந்து கொண்டார்கள். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அதான் கோட்பாடு, ஸ்தாபன முறைமைகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க. சபை பிரமாணங்கள், மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகள் இவை ஒன்றாக கலந்திருக்கின்றன. நான் கூறுவது சரியா? சபையார் ஆமென் என்கின்றனர். வண்ணங்கள் ஒன்றாக கலந்திருக்கின்றன. மரணத்தின் மரணமும் மங்கிய நிறமுள்ள குதிரையின் உலக பிரகாரமான போக்கும் இப்பொழுது அது உண்மையாகும். மரணத்தின் மரணமும் மங்கின குதிரையின் உலக பிரகாரமான போக்கும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் பரிசுத்த காணப்படவே இல்லை. அவர்களிடம் தேவனுடைய வார்த்தையின் பரிசுத்த ரத்தம் காணப்படவே இல்லை. ஸ்தாபனங்களிடம் அவர்களிடம் தேவனுடைய வார்த்தையின் பரிசுத்த ரத்தம் காணப்படவே இல்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் மனவாட்டியில் காணப்படாத இணைப்பு என்ற செய்தி அவர் சொல்லுகிறார். 308வது பாரா குறிச்சுக்கோங்க. கிறிஸ்துவின் மனவாட்டியில் காணப்படாத இணைப்பு 308வது பாரா. அதை அப்படியே படிக்கிறேன். அதோ ஜீவ புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர். ஜீவ புஸ்தகம் என்பது தேவனுடைய வார்த்தையாகும். ஏனெனில் வார்த்தையே தேவன் ஒருவர் மாத்திரமே ஜீவனாக இருக்கிறார். எனவே வேதாகமம் வார்த்தை வடிவில் வருவதற்கு முன்பு உங்கள் பெயர் வேதாகமத்தில் காணப்பட்டது. உங்கள் பெயர் வேதாகமத்தில் காணப்பட்டது. அதை நிறைவேற்ற நீங்கள் இருப்பீர்களானால்
அது அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தாமலாயிருக்கும். சபையார் ஆமென் என்கிறார். சபை அதை உறுதிப்படுத்தாமலாயிருக்கும். மல்கியார் 4ஆம் அதிகாரம் 5-6 அது உறுதிப்படுத்தாமலாயிருக்கும். வெளிப்படுத்தல் 10:6-7 அது உறுதிப்படுத்தாமலாயிருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார், முன்னறிந்தார், தெரிந்து கொண்டார். 3ஆம் முத்திரை 333வது பாடம் குறிச்சிருச்சுக்கோங்க. ஆனால் என்னை பரிசுத்த ஆவிக்கும் திராட்சரசம் அதனால் உண்டாகும் மகிழ்ச்சிக்கும் அடையாளமாய் உள்ளன. திராட்சரசம் அதனால் உண்டாகும் மகிழ்ச்சிக்கும் அடையாளமாய் உள்ளன. ரோமாபுரியே, அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை சேதப்படுத்த வேண்டாம். ரோமாபுரியே, அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை சேதப்படுத்த வேண்டாம். அதை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடு, அது எனக்கு சொந்தமானது. அதை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடு, அது எனக்கு சொந்தமானது. நான் தான் அவளுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள். நான் உங்களுக்கு பிதாவாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு குமாரத்தையுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பொருந்திய நிறுவனத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12:4 பார்க்கிறோம். பெரியமானவர்களே, 4ஆம் முத்திரை 313வது பாரா 314 315 குறிச்சுக்கோங்க. 4ஆம் முத்திரை. அவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஆமென். அது மரணம் என்பதல்ல, ஜீவனை கொடுக்கும் தேவனுடைய வார்த்தை என்பதாம். ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தை என்பதாம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதாம். தேவனுடைய வார்த்தை என்னும் அவர் நாமத்தை அவர் தொடை மீது எழுதி வைத்துள்ளார். தேவனுடைய வார்த்தையின் அவர் நாமத்தை அவர் தொடையின் மீது எழுதி வைத்துள்ளார். அது ஒன்றுதான் ஜீவனை கொடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் ஜீவனை கொடுக்க முடியும். ஏனெனில் தேவன் மாத்திரமே நித்திய ஜீவன். தேவன் மாத்திரமே நித்திய ஜீவனின் உற்பத்தி ஸ்தானமாய் இருக்கிறார். நித்திய ஜீவனின் உற்பத்தி ஸ்தானமாய் இருக்கிறார். நான் கூறுவது சரியா? அவர் வெள்ளை குதிரை மேல் சவாரி செய்து ஜீவன் என்ற பெயரை கொண்டு பரலோகத்துக்குரிய தமது பிரஜைகளாகிய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கிறார். ஆனால் இந்த மனிதன் 3 வித்தியாசமான வல்லமைகளை கொண்டவனாய், பொலிட்டிக்கல் பவர், அரசியல் வல்லமை, மத சம்பந்தமான வல்லமை, பிசாசின் வல்லமை, இந்த 3 வல்லமையில அவர் சவாரி செய்கிறார். ஆனால் இந்த மனிதன் 3 வித்தியாசமான வல்லமையை கொண்டவனாய் மரணம் என்ற பெயர் கொண்டு பூமிக்குரிய தன் பிரஜைகளை கூட்டி சேர்க்கிறான். அவன் மீது மரணம் என்று எழுதப்பட்டுள்ளது, ஆனால் கிறிஸ்துவின் மீது ஜீவன் என்ற பெயர் எழுதியிருக்கிறது. வசனம் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றும் உதவாது. என்னுடைய வசனம் ஆவியாய் ஜீவனாய், தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். தேவன் வார்த்தை தான் ஜீவனாய், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இந்த கல்வியின் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி கடவுளுடைய வாசலை சுதந்திரத்துக் கொள்ளும் என்று தன் பேரில் ஆணையிட்டார். தேவனுடைய வார்த்தை தான் ஜீவன். அடுத்து பாருங்க, கிறிஸ்துவுடன் கூட இருப்பவர்கள் வெள்ளை குதிரை மேல் வீட்டிருக்கின்றனர். மனவாட்டி அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்பொழுதல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் மனவாட்டியை தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆமென். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கின்றனர். தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கின்றனர். ஆமென். ஆமென். அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்வதன் மூலம் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவராய் இருந்து புதிய திராட்சரசத்தினால் எண்ணெயினால் ஊக்குவிக்கப்பட்டவர்களாய், வெள்ளை குதிரை மீது சவாரி செய்து கிறிஸ்துவை சந்திக்க புறப்படுகின்றனர். முழக்கங்கள் வெகு விரைவில் இவைகளை முழங்கி வெளிப்படுத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். முழக்கங்கள் வெகு விரைவில் இவைகளை முழங்கி வெளிப்படுத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். பாருங்கள், எல்லாமே இருக்கின்றன. 1964 கேள்வி கேட்கிறாங்க, 7 இடி முழக்கங்களின் ரகசியங்கள் வெளிப்பட்டாயிற்றா வந்து கேட்கிறாங்க. சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மடியிலே எங்கே இருக்கிறார். அவர் திருச்சி விழுந்து பதிலளிக்கிறார், எல்லாம் 7 முத்திரைக்குள்ள இருக்கு, அது வெளிப்பட்டாயிற்று என்று சொல்கிறார். 7 முத்திரைக்குள்ள எல்லாமே மறைந்திருக்குது என்று சொல்றார். பழைய ஏற்பாட்டு நடந்த சம்பவம் எல்லாம் நிழலாட்டமா இருந்தது. அவர் ஆடுகளை பரிசீலித்தினாங்க, புறாவை பரிசீலித்தினாங்க. கிறிஸ்துவ தேவாலயத்தின் கல்வாரியிலே பரிசீலிப்பதற்கு நிழலாட்டமா இருந்தது.
பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடந்த சபை சம்பவத்துக்கு நிழலாட்டமா இருந்தார். புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் 7 முத்திரைகள். புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை முடிவெற செய்து முத்திரித்து விட்டது. புதிய ஏற்பாட்டை 7 முத்திரைகள் முடிவெற செய்து அதை முத்திரித்து விட்டது என்று உங்களில் இருக்கிற பெரியவர் என்ற செய்தியை சொல்கிறார். புதிய ஏற்பாட்டை 7 முத்திரைகள் முடிவெற செய்து அதை முத்திரித்து விட்டது என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த 5ஆம் முத்திரை சொல்றாரு 403வது பாரா 404வது பாரா என்ன சொல்றாரு பாருங்க. தெரிவிச்சு 403 404 பவுலுடைய கூட்டம் முதலாம் சபை தூதர் எபேசு சபை தூதர் பரிசுத்த பவுலுடைய கூட்டம் பரலோகத்தில் பிரவேசிக்குமானால் என்னுடைய கூட்டம் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் பவுல் என்ன பிரசங்கித்தானோ அதையே நான் பிரசங்கித்தேன். அவன் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தான். நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று பவுல் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணாம் சொல்றார். 7ஆம் சபை தூதன் தீர்க்கதரிசி சொல்றார். அவ்வாறே நானும் ஞானஸ்நானம் கொடுத்தேன், நான் பிரசங்கித்தேன். பவுல் என்ன பிரசங்கித்தான் அதையே நான் பிரசங்கித்தேன். கலாத்தியர் 1:8 படி என்று அதற்கு லட்சக்கணக்கான அவர்கள் எல்லாரும் ஒன்றாக லட்சக்கணக்கான அவர்கள் எல்லாரும் ஒன்றாக அதன் பேரில் நாங்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் என்றனர். ஆமென். 420வது பாரா படிங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அங்கு ஒரு சத்தம் நீ நேசித்த அனைவரையும் நீ சிநேகித்த அனைவரையும் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்த அனைவரையும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்பது நான் செய்த ஊழியத்திற்கு தேவன் அளித்த பலன். ஆனால் எனக்கு எதிர பலன் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். பாருங்க, தேவனுடைய கிருபையினால் தான் நம்ம அங்கே பிரவேசிக்க முடியும். தேவனுடைய கிருபையினால் தான் நம்ம செய்திக்குள்ளே வந்தோம், கிறிஸ்துக்குள்ளே வந்தோம். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழுங்கு போயின, எல்லாம் புதிதாயின. 432வது பாரா 5ஆம் முத்திரை என்ன சொல்றாரு பாருங்க, குறிச்சிட்டு போங்க. 432வது பாரா. இப்பொழுது கவனியுங்கள், இந்த அருமையான தேவபக்தியுள்ள சகோதரன் யோவானை குறித்து ஆமென். யோசித்தேன். அவருடைய சகோதரரை காண அனுமதிக்கப்பட்டார். ஆமென். அவ்வாறே நானும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கும் என் சகோதரையும் சகோதரிகள் சகோதரர்கள் மற்ற பரிசுத்தவான்களையும் காண தேவனாகிய கர்த்தர் அனுமதித்தார் என்று அவர் சொல்லுகிறார். அதே 5ஆம் முத்திரை 450 451 இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல கூட பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இத அப்படியே நிப்பாட்டுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். 19ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்றாங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ரூத்தின் புஸ்தகம், மீட்பின் புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகம் நிரதாட்டமாய், யோசுவாவின் புஸ்தகம், மீட்பின் புஸ்தகம், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் 20வது பாராவில் 30வது பாராவில் சொல்றாரு திருநெசி. யோசுவாவின் புஸ்தகம், மீட்பின் புஸ்தகம், 7 முத்திரையில சொல்றாரு ரூத்தின் புஸ்தகம், மீட்பின் புஸ்தகம். இனத்தான் மீட்பர்கள் சித்தரிக்கப்படுகிறார். போவாஸ் இனத்தான் மீட்பருக்கு அடையாளமாக இருக்கிறார். ரூத் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். நகோமி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதாகம் முழுவதுமே மீட்பின் புஸ்தகம் தான். ஆதாம் இறந்து போன எல்லாருமே இன்னைக்கு கர்த்தர் 7 முத்திரைகளை திறந்து மீட்பின் உரிமை பத்திரத்தை திறந்து இன்னைக்கு மனவாட்டியின் மீட்புக்கு உரிமை
அந்த அச்சாரத்தை, அந்த மீட்பின் உரிமை பத்திரத்தை மனவாட்டிக்கு தேவன் கிருபையாக கொண்டு வந்தார். இதை நீங்கள் பிளவு செய்தியில 112வது பாராள பார்க்கலாம். 112, 119 பிளவு செய்தி 112, 119. அந்த வீட்டின் புத்தகம் உரிமை பத்திரம். சாராம்சம் உரிமை பத்திரம் என்ன? சாராம்சம் என்னும் பதத்திற்கு அர்த்தம் என்ன? சாராம்சம் என்னும் பதத்திற்கு அர்த்தம் என்ன? ஆரம்பத்தில் அது எவ்விதம் உண்டாயிருந்ததோ அதை ஆராய முற்படுதல். நாம் இன்று காலை சிந்தித்த அந்த சிறு துளியை போன்று அது வெண்மையாக்கும் திரவத்தில் விழுந்தவுடன் அது மூலப்பொருளாக மாறி மறைந்து விட்டது. மூலப்பொருளாக மாறி மறைந்து விட்டது. அவ்வாறே பாவமும் அறிக்கையிடப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் விழுந்து மாத்திரத்தில் தேவன் ஒருவரை தவிர எல்லாரும் பாவம் செய்து தேவனை மையெழுந்து போனாங்க. நாம் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிற பிள்ளைகளாக வந்தோம். இந்த செய்தியை நாம் கேட்டோம். காதிலே கழு துஞ்சிக்கிறது, கழுகின் சத்தத்தை காதில் கேட்குது. கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆகுது பாருங்க. அதை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் விழுந்த மாத்திரத்தில் பாவம் அறிக்கையிடப்பட்டு உரிமையை மறுபடியும் திரும்ப அளிக்கிறது. ஆமென். ஆமென். ஆதாமும் ஏவாளும் இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப மனவாட்டி கொண்டு வருது. ஆதாமும் ஏவாள் இழந்த எல்லா உரிமைகளையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்பதாகும். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுக்கு எத்தகைய ஊக்கத்தை அளிக்க வேண்டும். ஆதாமும் ஏவாள் இழந்த அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்கிறாய். வேதாகம் முழுவதும் மீட்பின் புத்தகமாய் இனத்தான் மீட்பர் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். தம் சொந்த கிறிஸ்து தம் சொந்த வார்த்தையில் மறைந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் யெகோவா தேவன் அந்த வார்த்தையில மறைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையில மறைந்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் கிறிஸ்து மறைந்திருக்கிறார். கிறிஸ்து தேவனுடைய பரம ராஜ்யத்தின் வெளிப்படுதலாக இருக்கிறார். கிறிஸ்து தமது சொந்த வார்த்தையில் வெளிப்படுகின்றார். தேவனே தமது வார்த்தைக்கு வியாக்கியானியாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் அவர் 7 முத்திரைகளை திறந்து இதில் மறைக்கப்பட்டிருந்த வேதாகமத்தில் மறைக்கப்பட்டிருந்த எல்லா ரகசியங்களையும் மனவாளிக்கு வெளிப்படுத்தினார். நீ சுதந்திரவாடி, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாடி, நீ மீட்புக்கு சுதந்திரவாடி, ரட்சிப்புக்கு சுதந்திரவாடி, நீ தெய்வீக சுகத்துக்கு சுதந்திரவாடி, சமாதானத்துக்கு சுதந்திரவாடி, சந்தோஷத்துக்கு சுதந்திரவாடி, அன்புக்கு சுதந்திரவாடி, ஜீவனுக்கு சுதந்திரவாடி, பொறுமைக்கு சுதந்திரவாடி, நீடிய பொறுமைக்கு, தயவுக்கு சுதந்திரவாடி, நற்குணத்துக்கு சுதந்திரவாடி, சமாதானத்துக்கு சுதந்திரவாடி, சாந்தவத்துக்கு சுதந்திரவாடி, இச்சையடக்கத்துக்கு சுதந்திரவாடி, பசுத்தாவிலே தன்னடக்கத்துக்கு சுதந்திரவாடி. அந்த ஒரு பரிபூர்ண மண்ணுடைய வளர்ச்சியில காணப்படுகிற ஒவ்வொரு கேரக்டரையும் பாருங்க. விசுவாசம், தைரியம் அல்லது வல்லமை, ஞானம், இச்சையடக்கம், பசுத்தாவிலே தன்னடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர அன்பு, தேவ அன்பு. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறதா அல்லவா என்னுடைய சீசர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவர்களுக்கு மன்னித்தது போல ஒவ்வொருவருக்குள்ளே ஒவ்வொரு மன்னியுங்கள். மன்னிக்கிற சுபாவமே தேவனுடைய சுபாவம். மன்னிக்கிற சுபாவம் தேவனுடைய சுபாவம். நீங்கள் மற்ற ஜனங்களுடைய குற்றங்களை மன்னிக்காவிட்டால் பரமபிதா உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்க சகோதர குற்றங்களை மன்னிக்கிறேன்னா பரமபிதா உங்களுடைய குற்றத்தை எப்படி மன்னிப்பார்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒவ்வொரு குற்றத்தை ஒவ்வொரு மன்னியுங்கள். அன்றைய மீட்கப்படும் நாடுகள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எபேசியர் 4:30 சொல்கிறார். கெட்ட வார்த்தை என்று ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், நலமான வார்த்தைகளை பேசுகிறார் என்று சொல்கிறார். கர்த்தாவே உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். கர்த்தாவே உன் விரோதமாக நான் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்று தாவீது சொல்கிறார். உடைய வசனம் தேவனை விட அது மதுரமாக இருக்கிறது என்று தாவீது 119ஆம் சங்கீதத்திலே 103ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். சங்கீதம் 19 சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை அது உயிர்ப்பிக்கிறது, அது தேனிலும் தேன்கூட்டிலும் ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறது, அது பொன்னிலும் விரும்பப்படத்தக்க பொன்னிலும் அது நலமானதாக இருக்கிறது, அது விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். சங்கீதம் 19. அங்க வெளிப்படுத்தல் 10
8 to 11 முடிய வீட்டில் படிங்க. அந்த வார்த்தையை புஸ்தகம் போது இருதயத்துக்கு அங்க உள்ள போன போது தேனை போல மதுரமாய் இருந்தது, வயிற்றில் போனது கசப்பாய் இருந்தது. ஜாதிகளிடத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை நான் புசித்து தீர்க்கதரிசனம் சொன்னேன் என்று யோவான் சொல்கிறார். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேல நிற்கிற தூதனுடைய கையில் இருக்க திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கஷ்டமா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். உன் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். எரேமியா 15:16 பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை நாம் தரித்திருக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை, தேவனுடைய நாமத்தை, பிதாவின் நாமத்தை நாம் தரித்திருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோம். இங்கே சொல்றாரு 20ஆம் பக்கம் 51. எதிரியை துரத்தி எல்லாவற்றையும் கைப்பற்றின ஆபிரகாமில் கிறிஸ்து எவ்வளவாக அழகாக சித்தரிக்கப்படுகிறார். கிறிஸ்துவும் அவ்வாறே வந்து நம்மை மீட்டுக் கொண்டார். நரகம், பாதாளம், வியாதி எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டார் கிறிஸ்து. நான் பாதாளத்தின் திறவுகோலையும் மரணத்தின் திறவுகோலையும் மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எல்லாவற்றையும் அவர் ஜெயம் கொண்டார். அவர் இந்த பூமியிலே ஜீவித்த போது நம்மை நேசித்தார். அவர் மரித்த போது நம்மை ரசித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நம்மை பாவங்கள் எல்லாம் கடல் ஆழத்தில் புதைத்து போட்டு தூரத்தில் கொண்டு போய்விட்டார். அவர் உயிரோடு எழுந்த போது நம்மை நீதிமானாக்கி விட்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வருகிறார், மனவாட்டி எடுத்துக்கொள்ள வருகிறார். புத்தியுள்ள கன்னியர்கள் எண்ணெயோடு தீபங்களோடு நிறைந்து ஆயத்தமாக இருந்தாங்க மனவாட்டனை சந்திக்க. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினால் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி, தேவனுடைய வாக்கியனால் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி, புத்தியுள்ள கன்னியர்கள் எண்ணெயோடு தீபங்களோடு நிறைந்து ஆயத்தமாக இருந்தாங்க. ஏற்ற காலத்தில் ஆண்குரிய ஆகாரத்தை நமக்கு தேவன் அனுப்பினார். எலியாவின் ஆளுடைய வில்லிய மரியன் பிறந்தாம் மூலமா இந்த 7 வெளிப்பாடு ஏற்ற காலத்தில் ஆணுக்குரிய ஆகாரமாக இருக்கிறது என்று கிறிஸ்துவின் மனவாட்டியில் காணப்படாத இருக்கிற இந்த செய்தியில 360வது பாராள சொல்றாரு. இந்த 7 வெளிப்பாடு ஏற்ற காலத்தில் ஆணுக்குரிய ஆகாரமாக இருக்கிறது. யாருக்கு? மனவாட்டி. ஸ்தாபனங்களுக்கு அல்ல, உலகத்துக்கு அல்ல, மனவாட்டிக்கு. இதை நாம் விசித்து பலத்தின் மேல் பலமடைந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து ஏவலத்தை போல எலியாவை போல நடு ஆகாயத்தை கிறிஸ்துவை சந்திக்கத்தக்கதாக இந்த ஆகாரம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. முக்கியமானது இங்கே பாருங்க 58வது பாரா. இதோ என் சகோதரன் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டு கிடக்கிறார், காச நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்கிறேன், அது என்னுடையது. நீ அப்படி சொல்லியிருக்கிறீர். சத்ருவாகிய பிசாசை துரத்தி ஆபிரகாம் எப்படி ராஜாக்களை முறியடித்து சகல பொருட்களை திருப்பி கொண்டு வந்தானோ அப்படியே நீங்களும் செய்ய முடியும். ஆமென். அது எனக்கு தெரியும். விசுவாசிக்கு அது அருளப்பட்டுள்ளது. சாந்த குணமுள்ளவர்கள் நாட்டியவான்கள், அவர்கள் பூமியை சொந்தத்துக் கொள்வார்கள். ஓ, அது எனக்கு பிரியம். பூமியை உடையவன் யார்? விசுவாசி. விசுவாசி அண்ட சராசரங்கள் அனைத்துக்கும் சொந்தமானவனாக இருக்கிறான். என்னும் உரிமை பத்திரத்தை, அண்ட சராசரங்களுக்கும் அனைத்துக்கும் சொந்தமாயிருக்கிறான் என்ற உரிமை பத்திரத்தை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றிருக்கிறார். அது உண்மை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சொந்தத்துக் கொள்வார்கள். கண்ணால காண்கிற இந்த உலகத்தை மாத்திரம் நம்ம சொந்தத்துக் கொள்ள போவதில்லை, காணப்படாத பரலோகத்தை நாம் சொந்தத்துக் கொள்ள போகிறோம். நித்தியமாயிருக்கிறதை சொந்தத்துக் கொள்ள போகிறோம். அநித்தியமான காண்கிறவைகளையும் நித்தியமான காணப்படாதவைகளை நாம் சொந்தத்துக் கொள்ள போகிறோம். வாக்குத்தத்தம் அவனுடையதாக இருந்த போதிலும் 59வது பாரா, அவன் போராட வேண்டியதாக இருந்தது. ஆமென். விசுவாசி நாம் சகலத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம்.
எல்லாவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் எல்லாவித சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் வேதம் வாக்களித்துள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நான் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். இருப்பினும் நீங்கள் ஒவ்வொரு அங்கமும் போராட வேண்டியதாக உள்ளது. அப்படித்தான் தேவன் அதை நியமித்திருக்கிறார். அதை எக்காலத்தும் அவ்வாறுதான் இருந்து வந்துள்ளது. உங்களுக்கு சொந்தமானது என்று நீங்கள் அறிந்துள்ளதை பெற்றுக்கொள்ள நீங்கள் போராட வேண்டும். அதைத்தான் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். என் மகனை அவன் கொண்டு போய்விட்டான், மகளை கொண்டு போய்விட்டான் என்று நினைக்கிறீங்களா? நீங்க பின்னாடி தொடர்ந்து என் பையனை எடுத்து தவறான பெண்ணுடன் பலன்படி செய்து விட்டான், என் மகளை எடுத்து தவறான பையனுடன் பலன்படி செய்து விட்டான் என்று நினைக்கிறீர்களா? என் சகோதரனை நான் உரிமை கோருகிறேன், என் சகோதரியை உரிமை கோருகிறேன், என் சகோதரனை உரிமை கோருகிறேன். ஆம், சாத்தானே அவர்களிடம் நயமாய் பேசி தேவனுடைய வீட்டிலிருந்து அவர்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாய். அவர்களுக்கு பின்னால் வருகிறேன், அவர்களை உரிமை கொடுக்கிறேன் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு. உனக்கு நோட்டீஸ் கொடுக்கிறேன், வானமும் பூமி ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்னும் வார்த்தை அடங்கிய நோட்டீஸை நீங்கள் எழுதி வைத்துள்ளேன் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு என்று அவர் சொல்கிறார். இதை சொல்றாரு 31ஆம் பக்கம் 83ஆம் பக்கம். ஓ என்ன அது எனக்கு தெரியும், விசுவாசிக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதற்கு நமக்கும் சம்பந்தம் என்ன என்று நீங்க கேட்கலாம். அது ஒவ்வொரு விசுவாசிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விசுவாசிக்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். விசுவாசிக்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் ஜீவன், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இவையெல்லாம் உங்களுடைய உடைமை, இது உங்களுக்கு சொந்தம். ஆனால் நீங்கள் அதற்காக நீங்கள் போராடாமல் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. காணக்கூடிய எல்லாமே, காணக்கூடிய உலக பிரகாரமான அனைத்துமே எனக்கு சொந்தமானவை. தேவன் அது கிறிஸ்துவின் மூலம் எனக்கு தந்திருக்கிறார். காணக்கூடாதவைகளும் எனக்கு சொந்தமானவை. ஆமே. எதிரே 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. எதிரே 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். ஆபிரகாம் அந்த பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. இந்த பூமி மேல சீயோன் மலை மேல அமர போகுது. அதுல நாம் நீதிகாரமா தேவனோடு ஜீவிக்க போகிறோமே, அந்த நகரத்துக்காக அவர் காத்திருந்தான். நாமும் காத்திருக்கிறோம். இந்த நகரம் நமக்கான ஆயத்தமாக இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இனி வரப்போகும் காரியங்கள் என்ற செய்தியை அவர் சொல்லுகிறார். டிசம்பர் 1965 4ஆம் தேதி ரேப்சர் என்ற செய்தியை கொடுக்கிறார். 5ஆம் தேதி இனி வரப்போகும் காரியங்கள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்ட செய்தியில இந்த வசனத்தை எடுத்து அவர் பேசுகிறார். இனி வரப்போகுது அந்த புதிய எருசலேம், இனிதான் வரப்போகுது. அதுல நாம் ஜீவிக்க போறோம். தேவனோட நித்திய காலமா ஜீவிக்க போறோம். ரேப்சர் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்று அதை செய்தியை சொல்றார். ரேப்சர் வருங்காலத்தில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், காத்திருக்கிறோம் என்று திங்ஸ் தட் ஆர் என்ற செய்தியை சொல்கிறார். 6ஆம் தேதி மாடர்ன் ஈவென்ட்ஸ் ஆர் மேட் கிளியர் பை ப்ராபசி, நவீன கால சம்பவம் தீர்க்கதரிசனத்தின் மூலமாய் தெளிவாக்கப்படுகின்ற என்ற செய்தியை தலைப்பை பேசுகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி லீடர்ஸ் வழிநடத்தும் தன்மை என்ற தலைப்பை பேசுகிறார். டிசம்பர் 12ஆம் தேதி கடைசி செய்தியாக ராபோசனம் என்ற செய்தியை அவர் பேசுகிறார். டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்துவுக்குள்ளே நிதிரடைகிறார் என்ற தீர்க்கதரிசி. அவர் 6வது பரிமாணத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சகோதரன் வில்லியம்ஸ் பிரதர் 6வது பரிமாணத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சகோதரன் தீர்க்கதரிசியை அவர் சந்தித்திருப்பார், அநேகமாக உண்மையிலே சந்தித்திருப்பார். 6வது பரிமாணத்தில் வேலைப்பாறை கொண்டிருக்கிறாங்க. தேவன் எங்க இருக்கிறாங்க கேட்கிறாங்க. 7வது பரிமாணத்தில் இருக்கிறார். அவர் வரப்போறார். கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மற்றவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 7 சபை காலங்களிலும் நித்திரடங்கு பசுவாங்க வேலைப்பாறை கொண்டிருக்கிறாங்க. 6வது பரிமாணத்தில் பிரதான தூதனுடைய சத்தம் துணிக்கும் பொழுது ஆரவாரம் என்பது செய்தி, மணவாட்டி ஆய்வுபடுத்தும் செய்தி, மணவாட்டியை ஒன்று கூட்டும் செய்தி. பிரதானத்தினுடைய சத்தம் என்பது லாசருவே வெளியே வா என்று கொடுத்த சத்தம். கிறிஸ்துவுக்குள் நித்திரையாக 10 சத்தம். அந்த
அந்த சத்தம் அவங்க உங்களோட வெளியே கொண்டு வரும். உயிரோடு எழுப்பப்பட்ட மனவாட்டியும் உயிரோடு இருக்கிற மனவாட்டியும் இந்த கடைசிய காலம் முடிக்கும் பொழுது ஓய்வு பொழுதிலே நாம் எல்லாரும் மறுபூர்வமாக்கப்பட்டு நடு ஆராய்ச்சி நடக்கப்போற கல்யாணத்திலே பிரவேசிக்க செல்ல போகிறோம். இது இனிமேல் தான் நடக்க போகுது, இது இனிமேல் தான் நடக்க போகுது, இதுதான் நாம் பார்த்திருக்கிறோம் என்று திரும்பி இனி வரப்போகும் காரியங்கள் என்ற செய்தியிலே திட்டம் தெளிவாக சொல்கிறார். லீடர்ஷிப் வழிநடத்தும் தலைமை பசுத்த ஆவியுடைய வழிநடத்துவதற்கு மனவாட்டி சபையை ஒப்புக்கொண்டு அவர் போய்விட்டார். இன்னைக்கு வழிகாட்டி யார் என்றால் நமக்கு பசுத்த ஆவியானவர். அவர்தான் கைடு. பசுத்த ஆவியானவர் சுட்டி காண்பிப்பார், தேவனுடைய வார்த்தை சுட்டி காண்பிப்பார், வெளிப்படுத்தப்பட்ட திருவிசின் செய்திகளை சுட்டி காண்பிப்பார், இந்த 7 முத்திரைகளின் வெளிப்பாட்டை அவர் சுட்டி காண்பிப்பார். ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை முரண்பாடே கிடையாது. ஒரு வார்த்தையை கூட்டினால் மரணம், ஒரு வார்த்தையை படைத்தால் மரணம். வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டினால் மரணம், ஒரு வார்த்தையை படைத்தால் மரணம். 7 முத்திரைகளிலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டினால் மரணம், ஒரு வார்த்தையை படைத்தால் மரணம். ஏனென்றால் இது தசைத்தலான் புனிதமானது, இதுவும் தசைத்தலான் புனிதமானது. திருச்சி கடைசியில் சொல்றாரு, கடைசியில 413வது வாரா. இப்பொழுது தரிசனங்களும் வார்த்தையும் சரித்திரமும் சபையின் காலங்களும் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. எனவே எனது அறிவிக்கப்பவும் தேவனுடைய வார்த்தையின்படியும் அவருடைய தரிசனத்தின்படியும் வெளிப்பாட்டின்படியும் உங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த வியாக்கியானம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதால் தசைத்தலான் 413 கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதால் தசைத்தலான். வேதாகமம் தசைத்தலான். வானம் பூமி ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது, ஒரு உறுப்பு அமமாய் போகாது, புனிதமானது, ஒன்றுக்கொன்று முரண்பாடே கிடையாது. இதுவும் தசைத்தலான் புனிதமானது. ரெண்டுமே நமக்கு புனிதமானது. தேவனுடைய வார்த்தை இந்த பிலிப்பி புத்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. அதை இன்றைக்கு தேவன் திறந்து 7 முத்திரைகளை திறந்து அதை நமக்கு வெளிப்படுத்தினார். 7 முத்திரைகளின் வெளிப்பாடு வேதாகம் முழுவதுமே மீட்பின் புத்தகம் தான். அதை திறந்து அந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. அந்த முத்திரைகளை திறந்து இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தினார். ஏசாயாவில் சொல்றாரு, அது முத்திரிக்கப்பட்ட புத்தகம், அதை படிக்க தெரிஞ்சவங்களும் படிக்கலாம், ஆனா அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. படிக்க தெரியாதவங்களும் படிக்கலாம், தெரியாது. முத்திரிக்கப்பட்ட புத்தகம். தானியேல் 12:4 சொல்றாரு, இதை முத்திரை போடு தானியேல், தீர்க்கதரிசி தானியேல், அதை முத்திரை போடு, கடைசி காலத்துல அதை நான் திறப்பேன். 7ஆம் தூதரை சந்திக்கிற நாட்களிலே அவன் எக்கால ஊத போகிற போய் தேவ ரகசியம் எல்லாம் நிறைவேறும். தானியேல் 12:4 முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றார். ஆமென். கடைசி வசனம் படிங்க. தானியேல் 12 கடைசி வசனம். நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீரத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அடுத்து பாருங்க, பவுலின் தலையை வெட்ட அவர்கள் ஆயத்தமான போது 89வது பாடல் பவுல் சொல்றான், மரணமே உன் கூறியங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனின் சோதனம் என்று சொன்னான். மோசே 12 கோத்திர தலைவர்களை தெரிந்து கொண்டு கானான் தேசத்தை வேறு பார்க்க ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவரை அனுப்பினான். 12 பேர் போய் அதை பார்த்துட்டு வந்தாங்க. அதுல யோசுவாவும் காலேபும் விசேஷ ஆதியை பெற்றிருந்தாங்க. அந்த கானான் தேசத்தின் அத்தாட்சியை கொண்டு வந்தாங்க. அது செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஊற்றுற தேசம் என்பதற்கு அத்தாட்சியாக திராட்சை கொடையை கொண்டு வந்தாங்க. அத்திப்பழம், மதுரை பழங்களை கொண்டு வந்தாங்க. அதை நாம் எளிதில் ஜெயிக்கலாம் என்று காலை விசுவாசமா அறிக்கை எடுக்கிறார். யோசுவா காலைப்பதை அவங்களை நாம் எளிதில் ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க. மற்றவங்கலாம் நாம் வெற்றிகளை போல இருக்கிற அவங்க ராட்சங்களை போல இருக்கிறாங்க, நாம் ஜெயிக்க முடியாதுன்னு அவிசுவாசமா பேசுறாங்க 10 பேர். இந்த 2 பேரும் அதை நாம் எளிதில் ஜெயித்து விடலாம், அவங்களை ஜெயிக்கலாம், ஏன்னா தேவன் நம்முடைய கருத்தில் ஒப்படைச்சிட்டாரு என்று விசுவாசமா அறிவித்தாங்க. அதே போல 1ஆம் சபையின் தூதன் பவுல் 3ஆம் மாதம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். என்ன நடந்ததுன்னு அதை விவரிக்க முடியல. நம்முடைய தீர்க்கதரிசி 1ஆம் மாதம் வரைக்கும் எடுக்கப்பட்டு
திரைக்கு அப்பால் எடுக்கப்பட்டு 6வது பரிமாணத்தில் உள்ள பரிசுத்தவான்களை காண முடியாத தேவன் அவருக்கு காண்பித்தார். அவளை கண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். யோசுவா காலேபும் எப்படி திராட்சைப்படையை கொண்டு வந்தாங்களோ அதே போல திரைக்கு அப்பாலே அவர் எடுக்கப்பட்டு பவுலும் நம்முடைய தீர்க்கதரிசி எடுக்கப்பட்டு அங்க நடந்த சம்பவங்களை தீர்க்கதரிசி வந்து நமக்கு விளக்குகிறார். அதுதான் நம்ம வாசித்தோம். 5ஆம் விளக்க மறந்துட்டோம். அதை விளக்குவோம். மறுபடியும் ஆவியானவர் நினைவூட்டுகிறார். 450வது பாரா 451வது பாரா அதை படிக்கணும். ஆகவே தேவனால் இப்பொழுது ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 1 Peter 1:1 படி 1ஆம் அதிகாரத்தின் படி பரிசுத்த ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. அவர் நமக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறார். பூமிக்குரிய நம்முடைய சரீரம் அழியும் போது நமக்குள்ள இருக்கும் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேறொரு சரீரம் 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி காத்து கொண்டிருக்கிறது. என்ன படிங்க அப்படின்னு பாட்டுங்க. 2 Corinthians 5:1 என்ன சொல்லுன்னு பாருங்க. 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அது அப்படி அந்த 5ஆம் காத்திருக்கிறது. அறிவுள்ள சரீரம் அழியாமை கற்றுக் கொள்கிறது. இம்மாற்றல் அழியாமை கற்றுக் கொள்கிறது. பூமிக்குரியது பரலோகத்துக்குரியதை கற்றுக்கொள்ளும். ஆமென். மாம்சத்துக்குரிய சரீரம் பாவம் உள்ளது. நம்முடைய சரீரம் தான் நமக்கு முதல் எதிரி என்று திரும்பி சொல்லுகிறார். இந்த மாம்சத்துக்குரிய சரீரம் பாவம் உள்ளது. ஆனால் அது போன்ற வேறொரு சரீரத்துக்குள் நாம் அங்க பிரவேசிக்கிறோம். ஆவிக்குரிய சரீரம், பாவம் இல்லாத சரீரம், அது நமக்காக ஆயத்தமாக இருக்கு என்று நாம் பார்க்கிறோம். இனி நான் உள்ள 35வது பக்கம் முதல் பாரா. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஆமென். வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியா இருக்கிறேன். அல்லேலூயா. நமது யோசுவா மரித்தோரிலிருந்து உயிரிழந்து பரிசுத்த ஆவியின் அத்தாட்சியை கொண்டு வந்தார். அதை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். மகிமை. நான் ஒரு சுதந்திரவாளி, ராஜாவின் புத்திரன், சகலத்துக்கு சுதந்திரவாளி. வேதம் எவ்வாறு குறிக்கின்றது? இஸ்ரவேலுக்கு ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணின அதே தேவன், அதே வேதாகமும் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஆவி அதற்கு அச்சாட்சியாக இருக்கிறார். இங்கு இருக்கிறார். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தவராக இல்லை. அவர் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமது மூலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் சூழப்பட்டிருக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவடைந்த சகல நாட்களில் நாம் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். முடிக்க போறேன். சில குறிப்பு தான், ஒரு நிமிடத்தில். நாம் தெய்வீக சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். நாம் சந்தோஷத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். நாம் சமாதானத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். நான் சகோதரர் சொல்றாரு 89 பாரு. நான் ஒரு பாவியா இருக்க விரும்புவதன் காரணத்தால் பாவியா இருக்கிறாய். நீ பாவியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கான கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. யோவான் 8:32 படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். 36 சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக இருக்கும். டோட்டல் டெலிவரன்ஸ், மெய்யாகவே விடுதலையாக இருக்கும். கடைசியாக சொல்றேன், பார்த்தீங்களா? 104 சகலத்துக்கு சுதந்திரவாளி, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளி, தெய்வீக சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளி, ரட்சிப்புக்கு சுதந்திரவாளி. தேவனால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட அவருடைய ஆவினால் பிறந்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். இதுவே என் வரலாறு, என் பாடல். நாள் பொழுது என் ரட்சிகரை குறித்துக் கொண்டிருப்பேன். பரிபூர்ணமாக ஒப்புவித்தார். நம்மை முற்றிலுமாய் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே மிகப்பெரிய குடிகாரனாக இருந்து உன் தகப்பனார் கோடிக்கணக்கான டாலர்களை வைத்து சென்றிருந்தால் நீ அதுக்கு தகுதியோ இல்லையோ, நீ அதுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார்.
109 பக்கம். நான் பாவியா இருந்தேன், ஆனால் நான் சுதந்திரவாளி. நான் நல்லவனா இருக்கவில்லை, இப்பொழுதும் அப்படியே இருப்பினும் நான் சுதந்திரவாளி. நான் மறித்து நரகத்துக்கு சென்றிருக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய இடத்தை எடுத்து என்னை விடுதலாக்கினார். நான் சுதந்திரவாளி. எதற்கு சுதந்திரவாளி? நித்திய ஜீவனுக்கு. அதை தருவி போகிறாய் என்று உனக்கு எப்படி தெரியும்? அதை உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வந்தார். அது வருவதற்காக இயேசு மருத்துவருக்கு உங்களோடு இருந்தார். இப்பொழுது அது வந்துவிட்டது என்று அவர் குறிப்பிடுகிறார். நான் கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியாகிவிட்டேன். நான் ஒரு சுதந்திரவாளி. ஆமென். நான் செய்த எல்லா நேசித்தனமான காரியங்கள் எல்லாம் என்ன? மீதியால் செய்தது போல் திரும்பி பார்த்தால் அவை செத்து மறதி என்ற கடலில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. பரலோகத்தில் உள்ள தேவனுடைய மகத்தான புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில், மகத்தான புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டு விட்டது. என் பெயர் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு முத்திரிக்கப்பட்டு மறதி என்ற கடலில் போடப்பட்டு மகிமையின் ஒரு புது புஸ்தகத்தில் என் பெயரை புதிதாக எழுதப்பட்டு விட்டது. அது என்னுடைய. ஆமென். அப்படியான நான் சகலத்தில் சுதந்திரவாளி. தேவன் அவனுக்காக யுத்தம் செய்தார். அந்த யுத்தத்தில் அவன் ராஜாக்களை முறியடித்தார். தேவனுடைய கிருபையினால் நான் ஜெயமுந்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். எல்லாம் உங்களுடைய சாந்த குணங்களுடன் மாற்றி வாழ்கள். அவர்கள் பூமியை சொந்தத்துக் கொள்வார்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். God bless you. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஆபிரகாம் எதெல்லாம் எழுதாலும் எல்லாவற்றையும் ஆபிரகாம் ஆதாம் எதெல்லாம் எழுதாலும் அது அனைத்துக்கும் சுதந்திரவாளி நீ தான். அதை விட்டு கொடுங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரியில மரித்தார். ஆமென். நீ பாவ அறிக்கையிடும் போது நம் வாசிச்ச புலவரை 118 படி உன் பாவத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு அறிக்கை போடப்படும் போது அந்த வீட்டின் புஸ்தகம் உரிமை பத்திரம் அதன் மீட்பு என்பதே பாவம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் விழுந்த மாத்திரமே பாவம் அறிக்கையிட்டு பாவம் ஃபர்ஸ்ட் நம்ம பாவம் போனதான் அந்த உயிர் கூட வர முடியும். ஏன் சொல்ல வரனா நம்ம பாவம் எல்லாம் அறிக்கையிடப்பட வேண்டும். அப்பதான் நாம் வேண்ட அந்த உயிர்கள் எல்லாம் சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் விழுந்த மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் விழுந்த மாத்திரத்தில் அது சிருஷ்டி கர்த்தரிடத்தில் உள்ள உரிமையை மறுபடியும் திரும்ப சிருஷ்டி கர்த்தரிடம் உரிமையாக அந்த உரிமை எல்லாரையும் திரும்ப கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பாவம் அறிக்கப்படும். பாவம் போகாம ஒரு நல்ல கிறிஸ்தவனை வாழ முடியாது. ஜெயமண்ட கிறிஸ்தவனை வாழ முடியாது. நம்ம சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளியாச்சே. அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஜெயம் பண்ணணுமே. சமாதானம் நித்திய ஜீவன் எல்லாம் சகோதரர் சொன்னார். உண்மையாவே மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவ 1919 படிக்க மீட்பு என்பது ஆதாமும் ஏவாளும் இழந்த எல்லா உண்மைகளையும் பாருங்க. மீட்பு என்பது யார் மீட்பு? மீட்பு கொடுத்தது எது நமக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்ம மீட்டெடுத்தது. ஆதாமும் ஏவாளும் இழந்த எல்லா உண்மைகளையும் எல்லாரையும் ஆதாமும் ஏவாளும் இழந்த எல்லா உண்மைகளையும் நாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்பதாகும். திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்பதாகும். ஓ என்ன மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுக்கு ஆ, இது எத்தகைய ஊக்கத்தை அளிக்க வேண்டும். போதும். அப்படியே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கும் போதுதான் நாம் அந்த உரிமைக்குள்ள போக முடியும். உன் பாதையில் தான் போக முடியாது. அந்த உரிமைக்குள்ள போக முடியாது. நீ எதையும் சுதந்திரிக்க முடியாது. சுதந்திரிக்கணும்னா உன் பாவத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் கீழ் அடக்கி செய்யும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் மறுபடியும் வரணும். அப்போதான் நமக்கு அந்த உரிமைக்குள்ள நம்ம வர முடியும். இன்னைக்கு இந்த உரிமை வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குதத்தம் எல்லாம் உனக்கு தான் உரிமை. நம்ம எப்படி ஒரு கெட்ட குமாரனா கூட இருக்கலாம். நான் கெட்டவன், எங்க அப்பா நல்லவர். வானத்துக்கும் பூமிக்கும் சுதந்திரவாளி அவர்.
ஒரு உலகத்துல ஒரு அப்பா அவன் கெட்ட பையன் இருந்தா கூட அப்பா சொத்து யாருக்கு போகும்? யாருக்கு போகிறோம்? அப்பா சொத்து உள்ளிதான் வரும். நம்ம கெட்டுள்ளதா நமக்கு உள்ளிதான் கிடைக்கும். ஆனா நம்ம அப்பா நம்ம அதெல்லாம் சொந்த தெரியுன்றதுக்காக தான் ரத்தம் சிந்துறாங்க. நீ அந்த ஸ்தானத்துல வாழணுன்றதுக்காக ரத்தம் சிந்துறாங்க. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு தடையா இருக்கிற காரியத்தை ஆண்டவருக்கு அறிக்கை செய்யும். அப்பதான் நம்ம சகலத்தையும் சுதந்திரிக்க முடியும். இன்னும் எனக்கு 6 அடி நிலமுறை சுதந்திரம், ஒரு இடம் இல்ல. நீ வானத்துக்கு சுதந்திரவாளி, பூமிக்கு சுதந்திரவாளி, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளி, சமாதானத்துக்கு சுதந்திரவாளி, சுகத்துக்கு தெய்வீக சுகத்துக்கு சுதந்திரவாளி, எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி அந்த இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படணும்? கவலைப்படணும். கர்த்தர் நல்லவர். ஒண்ணே ஒன்று சொல்றாரு, 3ஆம் திருல 184 சொல்றோம். லாஸ்ட் இப்பொழுது அவள் மறைந்து விட்டால் இன்றைய ஸ்தாபனங்கள் தங்கள் பிரமாணங்களின் கொள்கைகளை மறந்து வேதத்தை எடுத்துக்கொண்டு வேதத்தில் அளிக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நீதான் உரிமையாளர். தேவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீதான் உரிமையாளர், சுதந்திரவாளி. உனக்குதான் எழுதி கொடுக்கப்பட்டது. அவிசுவாசிகள் இதெல்லாம் நமக்காக, இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு, இது விசுவாசிகளுக்காக தேவன் எழுதி கொடுத்தது. ஆனா என்ன பாருங்க, வேதத்தை எடுத்துக்கொண்டு அதில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை ஆதாரமாக கொண்டு தேவனிடம் மன்றாடினார். தேவனிடம் மன்றாடினார். இப்படி வாக்கு அளித்து கொடுத்து என் சமாதானம் நதியை போல இருக்குன்னு சொல்லுகிறார். உதாரணத்துக்கு அதில் அளிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் எடுத்து எதுல? வேதத்தில். வேதத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் எடுத்து ஆதாரமாக கொண்டு தேவனிடம் மன்றாடினார். மன்றாடின உரிமை கோரணும். சாத்தானே அது சொந்தம், எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம், நீ போடா வெளியேன்னு சொல்லி உரிமை கோரணும். அவனுக்கு நோட்டீஸ் சொல்லணும். அவன் பற்றி அதை பறிச்சு இருந்தா நீ அவனுக்கு நோட்டீஸ் சொல்லணும். உனக்கு வியாதியை கொண்டு வந்திருந்தா, உன் சமாதானத்தை கெடுத்திருந்தா, உனக்கு தொல்லையை கொடுத்திருந்தா நீ என்ன பண்ணணும்? உரிமை கோரணும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை எடுத்து நீ உரிமை கோரணும். அப்பொழுது அந்த வார்த்தை சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்போது இந்த வார்த்தை சக்தி வாய்ந்ததா இருக்கும். நீ உரிமை கோரல, இல்ல அவன் புடிச்சு போட்டான், நான் பாட்டு கையில் அழிஞ்சுக்கிறேன். அப்படியா? சக்தி வாய்ந்ததா எப்போ? நீ உரிமை கூற போதுதான். உன் பாவம் போய் இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு எல்லாவற்றையும் நீ அறிக்கையிட்டு நீ ஆவியில பிறந்து தேவனுடைய ஆவியினால் ஜெனிக்கப்பட்டு இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து இது எனக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து வீட்டு கொடுத்துட்டாரே, எல்லாவற்றையும் வீட்டு கொடுத்து விட்டாரே. அப்படியெல்லாம் அதெல்லாம் உனக்கு சொந்தமாச்சே. ஆனா இதெல்லாம் சுதந்திரிக்காம இருக்கிறேன். இல்ல நீ தான் சுதந்திரவாளி. நீ இல்ல பார்த்தா உன்னை பத்தா எப்படி உட்கார வச்சுக்கலாம் பிசாச்சு. பாருங்க, ஏன் இது சொல்ல, ஏன் இல்ல நீ உரிமை கூறு, நீ உரிமை கூறணும். நீ தான் சுதந்திரம். சுதந்திரவாளியா இல்லையா? நம்ம தான் சுதந்திரம். தைரியமா படிக்க முடிச்சுன்னா இயேசு உங்கள் பாரம்பரியத்தினால் நீங்கள் தேவனுடைய வார்த்தை அவமாக்குகிறீர்கள் என்றால் இன்றைக்கும் அதுவே சம்பவிக்கின்றது. ஆவிக்குரிய ஏமாளாகிய ஆவிக்குரிய மனவாட்டி என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் இன்றைய ஸ்தாபனங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவைகள் உண்டாக்கி கொண்ட கோட்பாடுகளை ஏற்றிருக்கின்றன. தேவனுடைய வார்த்தையினால் ஸ்தாபனங்கள் பிரமாணங்களை அவள் புகுத்த முனைவதால் தேவனுடைய வார்த்தை சக்தியற்று போகின்றது. நீ எண்ணத்தில் பதில் செலுத்தக்கூடாது. வாக்குத்தத்தம் எல்லாம் உண்மை உள்ளது, பொய்யா? அதெல்லாம் இதுல இருக்கிற வார்த்தையெல்லாம் பொய்யா? இதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உண்மையுள்ளதா இருக்குது, சத்தியமா இருக்குது. அப்ப நீ தான் ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நீ காவலுக்கு இடமெல்லாம் உண்மைதான் சொன்னாரு. அதான் சொன்னாரு. உன் எதிரி வந்தாலும் அவன் நீ அர்த்தம் அந்த உரிமை பேரெல்லாம் போய் செய்யலாம்.
விசுவாசிக்கு நீ பாவம் ஆண்டவர்கிட்ட போய் உன்னை விட்டு போச்சுன்னு வச்சுக்க, ஒரு தைரியம். எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு ஒரு தைரியம், ஒரு விசுவாசிக்கு தைரியம் வரும். அவன் எழுதி வைக்க வேண்டிய ஒரு நேரம் அது இந்த காலம் தான், இனி வேற காலம் கிடையாது. அதனால விசுவாசி தான் தானத்தில் நிற்க வேண்டிய ஒரு நேரம். நீ தான் அந்த சுதந்திரம் தைரியமான ஓலை போல ஓடிட்டாங்க. நீ எழுந்து வரும். அமெரிக்காவில் கூட வந்துச்சு, ஒரு பெண்ணு ஆட்சி வரவாங்க, துணை என்ன பதவி பாரு, துணை ஜனாதிபதி பதவி பார்க்க நீங்க சொல்லிக்கிறப்பா, ஒரு பொம்பளை ஆதிக்கத்துக்கு வருவாரு. சொல்லிக்கிற ஒரு பொம்பளை ஆதிக்கத்துக்கு வருவா, பெரிய ஸ்தானத்தில் வரட்டா, அடுத்த போஸ்ட் அவங்க 2 பேரும் கலந்து பேசிட்டா என்ன கொண்டு வரும், அந்த அந்த நிலைக்கு வந்துட்டான். பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன நடக்கணும், பூமி புகழாடும், பூமி அமெரிக்கா புகழாடுறத பாப்பாடு. அடுத்தது அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ரொம்ப இல்லை, லாஸ் ஏஞ்சலஸ் கொள்ளணும். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு கதை. எவ்வளவு நாள் முன்னாடி நடக்கும் போது பாருங்க, இப்போ ஒரு தேசத்துக்கு வந்துட்டா, ஒரு ஸ்திரீ வந்துட்டா, எல்லாம் நடந்துட்டே இருக்கு. ரொம்ப நாள் இப்போ நினைக்காதீங்க, சீக்கிரமா நின்றுங்க அவங்க ஸ்தானத்துல. தேவனுடைய பிள்ளையெல்லாம் தேவனுடைய ஸ்தானத்துல நிக்க வேண்டிய ஒரு நேரம். நீதான் இழந்துடாத, உன் சுதந்திரத்தெல்லாம் இழந்துடாத. நீ தான் அந்த சுதந்திரம். நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை இப்போ நேசிக்க பாடி நம்ம பாடுறோம். எவ்வளவு பெரிய அன்பு பாராட்டுங்க. கல்வாரியிலே இந்த ரட்சிப்பை சம்பாதித்தார். இந்த ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது, நித்திய ஜீவனை விலை கொடுத்து வாங்க முடியாது. தேவன் பாராட்டினோம். அதனால் விலமதிக்க முடியாத ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டதுனால ஆண்டவரே இந்த பூமியில எங்களுக்காக வந்து எங்களை மீட்க வந்து நாங்கள் நம்முடைய இழந்து போன சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படியா நீ பாராட்ட அந்த கிருபையை, அந்த ஆச்சரியமான கிருபையை நினைத்து இந்த வேளையில நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். தேவன் நன்றியோடு நாம் தேவனை துதிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே சோதரிக்கிறோம். என் தகப்பனே பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சோதனை வேளையிலே, எங்கள் நிந்தை வேளையிலே, எங்கள் அவமானத்தின் நேரத்திலே அந்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்க, அந்த நாமத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
கொஞ்ச காலத்துல எங்க காலையிலே இருப்பான். ஆண்டவரே சுற்றி சுற்றி வந்து ஆண்டவரே எனக்கு தொல்லை கொடுக்கிற அந்த சாத்தானை இன்னும் கொஞ்ச காலத்துல எங்கள் காலையிலே கொண்டு வருவோம். நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே இப்படி சமுத்திரம் வந்த மக்களை யாவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக கரங்களின் கீழே ஒப்புடுகிறோம். என்னென்ன பாலத்தில் வந்தார்களோ, என்ன தேவையோ, எதை ஜெயம் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் ஜெயம் கொள்ள ஆண்டவரே. அநேகர் ஓடுகிறார்கள், ஜெயம் கொள்வதில்லை. ஒருவர் தான் ஜெயம் கொள்கிறார்கள். ஆண்டவரே அந்த யாத்திரையில் 2 பேர் ஜெயம் கொண்டார்கள். ஒவ்வொரு காலத்திலும் ஜெயம் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆண்டவரே இந்த காலத்தில் நாங்கள் ஜெயம் கொள்வதாக இருக்க ஆண்டவரே திரும்ப செய்யும். உங்களுடைய ஆவியை தாங்க ஆண்டவரே, உங்களுடைய பலத்தை எனக்கு தாங்கும். பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் என்று சொன்ன வார்த்தைகளே, உங்களுடைய ஆவியினால நாங்கள் ஜெயம் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். உங்களுடைய நாமம் மகிமைப்படும். ஒவ்வொருடைய தேவையை சந்தியும். சந்தோஷத்தை எழுந்திருப்பார்கள், சந்தோஷத்தை தாரும். சமாதானத்தை எழுந்திருப்பார்கள், சமாதானத்தை தாரும். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை விட்டு ஒரு படி விலகி இருப்பார்கள், ஆண்டவரே ரத்தங்களை உம்மிடம் இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர்தான் எல்லாருக்கும். நாம் நாங்கள் சகலத்துக்கும் சுதந்திரவாளி என்பதை அறிந்து நாங்கள் போராடி ஆண்டவரே, சத்ருவோடு போராடி ஆண்டவரே, எங்கள் தகப்பனுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி ஆண்டவரை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஓ உங்களுடைய நாமத்துக்கே மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.